எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் எங்களோட Enphase Energy Installation ஓட IQ Battery சைட் ஒன்று உங்களுக்கு காட்ட போகிறோம். இந்த சிஸ்டமில் IQ Battery 5P, IQ System Controller மற்றும் IQ 8 Series Microinverters ஒவ்வொரு சோலார் பேனலையும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கு. Enphase Energy System ரூஃபில் மைக்ரோ இன்வெர்ட்டர்ஸில் தொடங்கி வயர் வழியாக IQ System Controllerம் IQ Batteriesக்கு வருது. வயரிங் பிரிக்கிறதுக்கு முன்னாடி Enphase மைக்ரோஇன்வெர்ட்டர்ஸை ரூஃப் டாப்பில் ஒரு தர அடிப்படையாக பார்க்கலாம். இந்த செட்டப்புக்கு நம்ம யூஸ் பண்ணுறது Enphase IQ 8P மைக்ரோஇன்வெர்ட்டர்ஸ். சோலார் பேனல்ஸ் எல்லாமே Enphase IQ கேபிள்ஸ் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணியிருக்கு. ஒவ்வொரு பிரான்ச் சர்க்கியூட்டும் 7 IQ 8P மைக்ரோஇன்வெர்ட்டர்ஸ் அல்லாத 9 IQ 8HC மைக்ரோஇன்வெர்ட்டர்ஸை மேலே கனெக்ட் பண்ணக்கூடாது. இதில் கரண்ட் 20 ஆம்பியர்ஸ்க்குள்ள பிரான்ச் சர்க்கியூட்டில் லிமிட்டாக இருக்கும். IQ கேபிளில் மைக்ரோ இன்வெர்ட்டர்ஸ் ஈவனாக ஸ்பேஸ் பண்ணி AC கனெக்டர்ஸ் கூடவும் இணைஞ்சு இருக்கிறத உறுதி பண்ணணும். ஃப்ரேம்ஸில் உள்ள அதற்கான ஸ்லாட்ஸில் அதான பொருத்தணும். இன்வெர்ட்டர் ஃப்ரேமுக்கு மேல் நோக்கி இருக்கிற மாதிரி பொருத்தணும். நட் போல்ட் பிளேனோ ஸ்ப்ரிங் வாஷர்கள் யூஸ் பண்ணி அதை சரியாக செக்யூர் பண்ணணும். தேவையான மாதிரி கேபிள் முடிஞ்சதும் அதை கட் பண்ணி அடுத்த திறந்த பகுதியை IQ கேபிள் டெர்மினேட்டரால் சீல் பண்ணணும். IQ கேபிளை எக்ஸ்டெண்ட் பண்ண வெதர் ப்ரூஃப் அண்ட் க்ளோஸ்க்குள்ளே இருக்கும் டெர்மினல் பிளாக்கை யூஸ் பண்ணணும். AC எக்ஸ்டென்ஷனுக்கு இன்சுலேஷன் டேப் அல்லாத MC4 கனெக்டர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. மெயின் எலக்ட்ரிக்கல் பேனல் பார்க்கறதுள்ள ஒரு சாலிட் எலக்ட்ரிக்கல் சர்ஃபேஸை சூஸ் பண்ணணும். சன்லைட்டும் தண்ணீர் படாத மாதிரி அங்கே இருக்கணும். கண்ட்ரோலரை 1000 mm கிரவுண்ட்லேருந்து மவுண்ட் பண்ணி மினிமம் 150 mm கிளியரன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். IQ சிஸ்டம் கண்ட்ரோலர் ஸ்விட்ச், வயரிங் கிட் கூடிய கண்ட்ரோலர் மற்றும் ரெஜிஸ்டர் மொபைல் கனெக்ட் செல் மோடம் இதெல்லாம் IQ சிஸ்டம் கண்ட்ரோல் பேக்கேஜில் இருக்கும். குவிக் இன்ஸ்டலேஷன் கைட். செவரில் போடும்போது IQ சிஸ்டம் கண்ட்ரோலர் செவரில் வச்சு மேலேயும் கீழையும் பொறுத்த தேவையான வாஷர்ஸும் ஆணிகள் கொண்டு கண்ட்ரோலரை செவரில் மாட்டணும். லெவல் கேஜ் யூஸ் பண்ணி IQ சிஸ்டம் கண்ட்ரோலரை நேர்படுத்துங்க. சரியான லெவலும் பொருத்தியாக உறுதி பண்ணிக்கோங்க. இப்போ IQ பேட்டரி 5P மவுண்டிங் பார்க்கலாம். பேட்டரியை இன்ஸ்டால் பண்ணும்போது ஃப்ளாட் ஸ்டேபிள் வெல் வென்டிலேட்டட் சர்ஃபேஸில் தண்ணீரும் சூரிய ஒளிப்படாமல் இடத்துல நிற்க வைக்கணும். பேட்டரியோட வெயிட் 82 kilograms. செவர் அதற்கு ஏற்ற மாதிரி இருக்கிறதா பார்த்துக்கணும். IQ பேட்டரி பாக்ஸில் IQ பேட்டரி 5P ID கவர் கூட 2 கண்டியூட் கவர் பொருத்தும் பிராக்கெட் ப்ரொடெக்டிவ் ஷீல்ட், வால் ட்ரில் டெம்ப்ளேட், ஸ்க்ரூ, ஆங்கர் கிளிப்ஸ், கண்ட்ரோல் கனெக்டர் மற்றும் ரெசிஸ்டர் இதெல்லாம் இருக்கும். இது தவிர பெல்காம் கண்ட்ரோல் கேபிள் தனியாக Enphase டிஸ்ட்ரிபியூட்டர் இதமிருந்து வாங்கணும். மற்ற கம்யூனிகேஷன் கேபிளை பயன்படுத்த வேண்டாம். பேட்டரியை மவுண்ட் பண்ணும்போது 150 mm ஃப்ரம் கிரவுண்ட் அண்ட் 300 mm ஃப்ரம் ஆல் அதர் சைட்ஸ் டிஸ்டன்ஸ் பொருத்தி பார்க்கணும். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குவிக் இன்ஸ்டலேஷன் கைட் பார்த்து பண்ணணும். பேட்டரியை பிராக்கெட்ஸை தூக்கி மாட்டணும். ஆங்கர் கிளிப்ஸை போட்டு பேட்டரியை சரியாக நிற்க வைக்கணும். நீங்கள் நிறையா பேட்டரிகள் கனெக்ட் பண்ணணும்னா அது டேசி செயின் இல்லைனா பேரலாக கனெக்ட் பண்ணணும். வயரிங் கவரை ஓப்பன் பண்ணுங்க. பட்டன் கனெக்டரை அதோட டெர்மினல்ல இருந்து பொறுமையாக வெளியேடுங்க. நியூட்ரல் கேபிள் மற்றும் லைன் கேபிளை கனெக்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு பேட்டரியும் 16 ஆம்பியர் வரை கரண்ட் இழுக்கும். அதற்கு ஏற்ற மாதிரி கேபிள் சைஸை தெரிந்து எடுங்க. எர்த்திங் கேபிளை கனெக்ட் பண்ணுங்க. கண்ட்ரோல் கேபிளை கனெக்டர் கூட கனெக்ட் பண்ணுங்க. அது கண்ட்ரோல் கம்யூனிகேஷன் போர்டில் பிளக் பண்ணுங்க. ட்ரெயின் வயரை கிரவுண்ட் பண்ணுங்க. கடைசி பேட்டரியில் எண்ட் ரெஜிஸ்டரை பிளக் பண்ணுங்க. வயரிங் வேலைகள் முடிஞ்சதும் இப்போ எல்லா வயர்ஸை ப்ராப்பராக டைப் பண்ணுங்க. மேலும் பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் DC கனெக்டர் கூட பிளக் பண்ணுங்க. பேட்டரி வயரிங்கை பொறுத்துட்டு பவர் பட்டனையும் கனெக்ட் பண்ணுங்க. எல்லா ஸ்க்ரூஸையும் சரியாக டைட் பண்ணிட்டு மூடுங்க. சிஸ்டம் கண்ட்ரோல் கனெக்ஷன்ஸ் எல்லாம் சரியாக முடிகிற வரை பேட்டரி பட்டனை ப்ரெஸ் பண்ண வேண்டாம். இப்போ IQ சிஸ்டம் கண்ட்ரோல் வயரிங் பற்றி பார்க்கலாம்.
கேபிள்ஸ் கீழேருந்தோ லெஃப்ட்லேருந்தோ ரைட்லேருந்தோ பின்னாடிலேருந்து வரலாம். கனெக்டிங் கிரிட், பிவி, பேட்டரி பேக்கப் மற்றும் நான் பேக்கப் லோட்ஸ் இணைக்கு தனித்தனி டெர்மினல்ஸ் இருக்கும். 63 ஆம்பியர் பர் ஃபேஸ் வரைக்கும் சிங்கிளும் 3 ஃபேஸும் இது சப்போர்ட் பண்ணும். இன்னும் டீடைல்ஸ் பார்க்கறதுக்கு குவிக் இன்ஸ்டலேஷன் கைட்ஸை ரெஃபர் பண்ணணும். IQ சிஸ்டம் கண்ட்ரோலர் சிங்கிள் ஃபேஸ் மற்றும் 3 ஃபேஸ் கிரிட் இன்புட்லையும் வேலை செய்யும். கிரிட் இன்புட் R, Y, B மற்றும் நியூட்ரல்ல கிரிட் இன் டெர்மினல்ஸ் L1, L2, L3 மற்றும் நியூட்ரலா இணையுங்க. உங்க வீட்டு லோடுக்கு ஏற்ற மாதிரியான சரியான கேபிள் சைஸ் யூஸ் பண்ணுங்க. நான் பேக்கப் கனெக்ஷனுக்கு நான் பேக்கப் பேனல் இருந்து நான் பேக்கப் லோட்ஸ் டெர்மினலுக்கு சர்க்யூட்டை கொண்டு வாங்க. IQ சிஸ்டம் கண்ட்ரோலர் சிங்கிள் ஃபேஸ் மற்றும் 3 ஃபேஸ் லோட்ஸ்லையும் வேலை செய்யும். மேக்ஸிமம் 63 ஆம்பியர் பர் ஃபேஸ் வரும். நான் பேக்கப் லோட்ஸுக்கும் தனியாக லைன்ஸும் நியூட்ரல் வயர்ஸை சைஸ் பண்ணி பயன்படுத்துங்க. பேக்கப் பேனலில் இருந்து பேக்கப் லோட்ஸ் டெர்மினல்ஸ்க்கு சர்க்யூட்டை கொண்டு வாங்க. 63 ஆம்பியர் வரை வெறும் சிங்கிள் ஃபேஸ் லோட்ஸை பேக்கப் பண்ணலாம். பேக்கப் லோட்ஸுக்கு தனியாக லைன்ஸும் நியூட்ரல் வயர்ஸை பயன்படுத்துங்க. MCB வழியாக AC அவுட்புட்டாக பேட்டரியிலிருந்து அதுக்கான பேட்டரி டெர்மினல்ஸ்க்கு கனெக்ட் பண்ணுங்க. நியூட்ரல் பஸ் பார்ல இருந்து நியூட்ரல் L1 லைனுக்கு கொண்டு வாங்க. எர்த் பஸ் பார் வயரை எர்த்திங் வயரோட கனெக்ட் பண்ணுங்க. MCB வழியா AC சோலார் அவுட்புட்ல இருந்து PV டெர்மினல்ஸ்க்கு கனெக்ட் பண்ணுங்க. கரண்ட் 63 ஆம்பியர் மேல எக்ஸீட் பண்ணக்கூடாது. சிஸ்டம் ஷட் டவுன் ஸ்விட்சுக்கு 4 கோர் 0.5 ஸ்கொயர் மில்லிமீட்டர்ஸ் கேபிள்ஸை யூஸ் பண்ணுங்க. சிஸ்டம் ஷட் டவுன் ஸ்விட்சை ஆக்சசபிள் லொகேஷனில் மவுண்ட் பண்ணுங்க. இதை பொறுத்த இன்ஃபர்மேஷனுக்காக குவிக் இன்ஸ்டலேஷன் கைடை ரெஃபர் பண்ணுங்க. IQ சிஸ்டம் கண்ட்ரோலில் உள்ள இருக்கும் கண்ட்ரோல் கேபிளோட கனெக்டரை கனெக்ட் பண்ணுங்க. சிஸ்டம் ஷட் டவுன் ஸ்விட்சை டெர்மினல்ஸில் ப்ளக் பண்ணுங்க. IQ பேட்டரியிலேருந்து வரும் கனெக்டரை IQ பேட்டரியோட கனெக்ட் பண்ணுங்க. கண்ட்ரோல் கம்யூனிகேஷன் டெர்மினலில் ப்ளக் பண்ணுங்க. ட்ரெயின் வயரை கிரவுண்ட் கனெக்ஷன் கனெக்ட் பண்ணுங்க. இப்போ IQ சிஸ்டம் கண்ட்ரோலோட வயரிங் முடிஞ்சது. வயரிங் முடிஞ்சதும் செல் மோடமோட IQ கேட்வே USB போர்ட்டை மூடி எல்லா ஸ்க்ரூஸையும் டைட் பண்ணுங்க. சிஸ்டம் கண்ட்ரோலர் டோரை மூடிட்டு பேட்டரிஸோட ID கவர் மற்றும் கான்டியூட் கவரை போடுங்க. பேட்டரி IQ கவரை ஸ்க்ரூஸ் போட்டு சரி பண்ணுங்க. MCB ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி கிரிட் வோல்டேஜ் சரியான ரேஞ்சில் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. வோல்டேஜ் செக் பண்ணுறதுக்கு டிஜிட்டல் மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி பாருங்க. லோட் பிரேக்கர்ஸும் கிரிட் சப்ளையை ஆன் பண்ணுங்க. சிஸ்டம் பூட் செய்ய வெயிட் பண்ணுங்க. ரீலேயோட கிளிக் சவுண்ட் உங்களுக்கு கேட்கும். PV மற்றும் IQ கேட்வே MCBயை ஆன் பண்ணுங்க. MCB ஆன் ஆனதும் LED ஒரு வாட்டி க்ரீனாக ஃப்ளாஷ் ஆகிட்டு ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடும். 15 to 20 செகண்ட்ஸ் கழிச்சு LED ரெட் கலரில் 3 முறை ஃப்ளாஷ் ஆகும். பேட்டரியில் இருக்கிற DC கண்ட்ரோல் ஸ்விட்சை ஆன் பண்ணி LED எல்லோ ஃப்ளாஷ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ சிஸ்டம் வேலை செய்ய ரெடியாக இருக்கு. Enphase இன்ஸ்டாலர் ஆப்பை பயன்படுத்துங்க. சேஃப்டி கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணுங்க. மேலும் விவரங்களுக்கு Enphase இன்ஸ்டலேஷன் கைடை ரெஃபர் பண்ணுங்க. பார்த்ததுக்கு நன்றி.